அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து நிக்கா பண்றாங்க. அவங்க வந்து மகர் கொடுத்து வலிமா கொடுத்து நிக்கா பண்றாங்க. ஆனா வந்து அல்லுக்கு பயணம் ஆகுறாங்க இல்லையா, அந்த துவாவில வந்து கலந்துக்க கூடாதுதான். ஆனா கலந்துக்க சொல்றாங்க, அதுல கலந்துக்காட்டி பரவாயில்ல வந்து நீங்க சொன்னதான உணவு தானே கலந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கலந்துக்கலாமா? அதாவது எத்தனையோ திருமணங்கள் நடக்கிறது. சில திருமணங்களில் வந்து பிதாத்தான காரியங்கள் நடக்கிறது. அல்லாஹுமா அல்லி பைனஹுமா அப்படின்னு சொல்லி கூட்டுத்துவா ஓதுறது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. இதை மாதிரி திருமணமெல்லாம் நடக்கிறாங்க. இப்படி நடத்தும்போது அந்த திருமணத்தில் பங்கு பெறாமல் சாப்பாட்டில் பங்கு பெறலாமா? ஏன்னா சாப்பாட்டில் வந்து யாரும் அல்லாமல் அல்லி பைனமான ஓதலை, எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு அவங்க சாமி போயிடுறாங்க, அதில் எதுவுமே இல்லையே, அதனால் அப்படி ஓதலாமா, அந்த சாப்பாடு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கூடாது. முதல்ல திருமணம்னா என்னென்னு விளங்கிடுங்க. என்னமோ கணவன் மனைவிக்கு மத்தியில் அந்த ஒரு ஒப்பந்தம் போடுறாங்களே, ஒரு ஆணும் பெண்ணும், நீங்கள் கணவன் எனக்கு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வழியை வச்சுட்டு பண்ணுறாங்களே, இது திருமணம். அதை சார்ந்ததான் விருந்து. திருமணத்தை சார்ந்த ஒன்று தான் அந்த விருந்து. விருந்து எதுக்கு வைக்காங்க? வலிமா விருந்து. வலிமா விருந்துங்கிறதாவது திருமண விருந்து தானே, திருமண விருந்தில் உள்ள ஒன்று தானே. அப்போ திருமண விருந்தில் ஒன்று ஒரு அமைப்பாக ஒரு அங்கமாக இருக்கக்கூடியதை இது திருமணம், இது திருமணத்துக்கு வெளியில் அப்படின்னு எப்படி பார்க்க முடியும்? அது எப்படி சரியும் ஆகும்? உதாரணத்திற்கு ஒரு வீடை நீங்கள் கட்டுதிய, வீடை கட்டும்போது இது ஹால், இது கிச்சன், இது வந்து வரவேற்பறை, இது பாத்ரூமு, இது காம்பவுண்டு சவறு, இப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடை கட்டிட்டோம். ஒருத்தன் வாரான், காம்பவுண்டு சவரை இடிச்சிட்டு ஃப்ரண்டில் உள்ள ஹாலை இடிச்சிட்டான். என்ன சொல்லுவிய? வீட்டை இடிச்சிட்டான்னு சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, வீட்டை நான் இடிக்கலை, அதை மட்டும் தான் இடித்தான் அப்படின்னு தனியாக பிரிப்பீங்களா? எல்லாம் உள்ளது வீடுன்னு சொன்னால் எல்லாம் இருந்தால் தானே வீடு. அப்போ இதை மாதிரி தான் திருமணம் என்பது. அந்த அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்க ஒரு ஒப்பந்தம் போகிறது, அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முன்பின் விவகாரங்கள் எல்லாம் சேர்ந்து தான் திருமணம். வலிமா விருந்து தனி, திருமணம் தனி. அது என்னது? இது எங்கே ரசூலா சொன்னாங்க? ரெண்டும் ஒன்று தான். திருமணத்தை ஒட்டி திருமணத்தை சார்ந்த ஒன்று தான் இந்த வலிமா விருந்து. அப்போ அதனால் திருமணம் என்ற இந்த நிகழ்ச்சியில் எந்த இடத்தில் பிதாத்து நடந்தாலும், எந்த இடத்தில் அனாச்சாரம் நடந்தாலும் ஒட்டுமொத்தமாக அந்த திருமணத்தை தான் புறக்கணிக்கணுமே தவிர ஒன்றை புறக்கணித்து ஒன்றை புறக்கணிக்காமல் இருக்குது என்ன? இன்னும் சொல்ல போனால் இந்த திருமணத்தை புறக்கணிக்கிறதே எது? சாப்பாடை புறக்கணிச்சா தான் ரோஷம் வரும். நமக்கும் ரோஷம் வரும், நம்மளை கூப்பிட்டவனுக்கும் ரோஷம் வரும். இல்லைன்னா நல்லா சாப்பிட்டு போங்களேன், கெட்ட பேர் தான் வரும். கல்யாணத்துக்கு வர மாட்டான், சோத்துக்கு மட்டும் வந்துட்டான் பாரு அப்படிங்கிறானா? அல்லாமல் அல்லி பயணமாக கொடுக்க பிடிக்கலையா, நான் போட்ட பிரியாணி மட்டும் பிடிக்குதுங்கிறான். இதில் நம்மளில் அதாவது மானம் போகிற மாதிரி கேள்வி கேட்குறான் சில பேர். மானம் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த பிரியாணி தான் வந்துட்டு போனான். அவன் கேட்குறான்ல, அடே கல்யாணத்துக்கு ஏன்டா வரல, நீங்கள் வரதை வச்சு நான் வாங்கினீங்க, அதுதான் வரல. ஏன்டா சோத்துக்கு வந்த, விருந்துக்கு ஏன்டா வந்த? அது வலிமா விருந்து, அதுதான் வந்தேன். ஏன்னா திருமணம் வந்து அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நடக்கலாம், வலிமா விருந்து மட்டும் அந்த மாற்றமாக நடந்து அந்த விருந்தை மட்டும் சாப்பிடலாமா? அதான் அவன் கேட்குறான், மற்றவங்க அதெல்லாம் கேட்குறாங்க. இது தப்பு என்றால் அந்த சோறு மட்டும் எப்படி உனக்கு தப்பு இல்லை, எப்படி நீ சாப்பிடலான்னு கேட்குறான். நாங்கள் சாப்பிட தான் செய்வோம். அது எப்படி? இவ்வளவு கேட்டதுக்கு பின்னாலையும் அது ஹலாலுன்னு எப்படி நம்ம, ஹலால்னா உணவு ஹலால் இல்லை, அந்த நிகழ்ச்சியில் எப்படி நம்ம பங்கு வரலாம்? அப்போ அதனால் இந்த திருமண விருந்து என்பதும் திருமணம் என்பதும் எல்லாமே ஒன்று தான். ஒரே நிகழ்ச்சியை பாட்டாக வைக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி தான், இது ஒன்று அது ஒன்றுன்னு பாட்டாக வைக்கிறோம். அதனால எந்த நிகழ்ச்சியில் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான குர்ஆன் ஹதீஸை புறக்கணிக்கக்கூடிய, ஹதீஸுடைய வாசகங்கள் மீறக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறதோ அந்த இடத்தில் நாம் பங்கு பெறக்கூடாது. குறிப்பாக இந்த திருமணத்தில் எல்லாம் இப்படி இருந்தால் தான் எல்லா பிதாத்துகளையும் ஒழிக்க முடியும். சாப்பாட்டுக்காக நம்ம வளைஞ்சு கொடுத்தோன்னு வைங்களேன், பிதாத்துகள் பிதாத்தாக தான் இருக்கும், வரதட்சணையாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக பிதாத்துகள் நடக்கக்கூடிய அந்த திருமணத்தில் நாம் பங்கு பெறக்கூடாது, அந்த உணவையும் சாப்பிடக்கூடாது.